ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனான தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து இப்போ வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கிளர்க்கு, ஹெல்ப்பரு, வாட்ச்மேன் போன்ற பதவிகள். இதை பொறுத்தவரை எழுத்து தேர்வுலாம் கிடையாது, நேர்காணல் மட்டும்தான். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் தகுதி, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாலிப கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது சீசனல் பில் கிளர்க், அதாவது பருவகால பட்டியல் எழுத்தர் கிளர்க்கு பதவி, அப்புறம் உதவுபவர் அதாவது ஹெல்ப்பர் பதவி, அப்புறம் வாட்ச்மேன் அப்படிங்கிற 3 விதமான பதவிக்கான அறிவிப்பு வந்திருக்கு. ஒரு பதவியிலையும் 80 பேர் எடுக்கிறாங்க, மொத்தமாக 240 பேர் எடுக்கிறாங்க. இதில் இந்த கிளர்க்கு பதவி இருக்குல்ல, இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா இளங்கலை அறிவியல், அப்படி இல்லைனா வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், பருவகால உதவுபவர் ஹெல்ப்பர், இதுக்கு 12ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த முதல் 2 பதவிக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பருவகால எழுத்தர் அப்படிங்கிற பதவிக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பு ஒரு மாவட்டமாக வெளியிட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் மாவட்டத்தின் பேரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் மாவட்டத்திற்கும் இந்த வேலைவாய்ப்பு வரப்போ நான் தெரியப்படுத்துகிறேன். தமிழ்நாடு நுகர்பொருள் வாய்ப்பு கழகம் தற்போது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கு. இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போது செங்கல்பட்டு 1 by 1 எல்லா மாவட்டத்திற்கும் வரும். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் இந்த வீடியோ அப் டு எண்ட் வரையும் பாருங்கள். உங்கள் மாவட்டத்திற்கு வரப்பையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரொசீஜர் என்ன, எப்படி எடுக்கிறாங்க, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த விஷயங்கள் எல்லாமே எல்லா மாவட்டத்துக்கும் சேம் தான். ஓகே, இதில் வந்து பாருங்கள், மொத்தமாக 80 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்கா. அந்த 80 வேக்கன்சியை வகுப்பு வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னு கொடுத்து கீழே 7, 4, 2ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா எஸ்சிக்கு 7, எஸ்சிஏக்கு 4, எஸ்டிக்கு 2 அப்படின்னு சொல்லி அந்த வகுப்பு வாரியாக பிரித்து அந்த வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்பிசி, பிசி, பிசிஎம்க்கு எவ்வளோ அப்படிங்கிறதையும் பாருங்கள். பொது பிரிவினரான ஓசிக்கு எவ்வளோ அப்படிங்கிறதையும் பாருங்கள். இது வந்து ஒரு பதவிக்குமே அந்த வேக்கன்சி பிரேக்கப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், வயது வரம்பு. ஸோ எஸ்சி, எஸ்சி, எஸ்டினா 37 வயது வரையும், எம்பிசி, பிசி, பிசிஎம்னா 34, பொது பிரிவினா 32 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி முதல் 2 பதவிக்கு ஆண்கள் பெண்கள், 3வது பதவிக்கு மட்டும் ஆண்கள் மட்டுமே தகுதி. இதற்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னா ஊதியம் எவ்வளோ அப்படின்னா 5000 ரூபா ப்ளஸ் டிஏ, இதுக்கும் 5200 ப்ளஸ் டிஏ, இதுக்கு வந்து 5200 ப்ளஸ் டிஏ ப்ளஸ் வந்து டெய்லி உங்களுக்கு டெய்லி அலவன்ஸ், அந்த டிஏ அப்படிங்கிறது டெய்லி அலவன்ஸ், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஒரு 10,000 முதல் 12,000 வரை சம்பளம் உங்களுக்கு அது அந்த பதவியை பொறுத்து வந்து மாறும். ஓகே, ஸோ இந்த மாவட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வர 7/10க்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வசிப்பவர்கள் மட்டுமே தகுதி. ஓகே, மினிமம் 18 வயசுலேருந்து நான் சொன்ன இந்த வயது வரம்புக்குள்ளே இருக்கணும். இந்த கல்வி தகுதி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா எந்த பதவிக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது தற்காலிகமானது தான், நிரந்தர தமிழக அரசு வேலைவாய்ப்பு கிடையாது. தற்காலிகம் தான், கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான். பட் வந்து இவ்வளோ ஆண்டுகள் தான், இவ்வளோ டைம் தான் அப்படின்னு கிடையாது, இருந்துக்கலாம். ஓகே, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி தகுதியுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே உரிய கல்வி சான்று, சாதி சான்று, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட சான்று, குடும்ப அட்டை, இருப்பிட சான்று அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வயது உறுதி சான்று, உங்களுக்கு வயதுக்கான சான்று, அப்புறம் வந்து ஆதார் அட்டை மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா அதோட சான்று, அப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தோட நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை பதிவு அஞ்சல் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த முதல் 2 பதவிக்கு உங்களோட கல்வி தகுதி இருக்குல்ல, அதுலேருந்து 50% மதிப்பெண்ணாக எடுத்துப்பாங்களாம். மீதி உள்ள 50% பார்த்திங்கன்னா நேர்காணலில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து எடுத்துப்பாங்க. இந்த 3வது பதவிக்கு முற்றிலும் 100% நீங்கள் நேர்காணலில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த வேலைவாய்ப்பு வழங்க போகிறாங்களாம். தற்காலிகமானது தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க தரலை. ஸோ பட் இந்த செங்கல்பட்டு மண்டல அலுவலகம் அட்ரஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அங்கே தான் வந்து தலாம் ஏ பிளாக்ல இருக்குது. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்றும் தகவல் அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கட்டும், இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபில் பண்ணி நீங்கள் கையோடு அங்கேயே வந்து கொடுத்துட்டும் வந்துடலாம்.
அதாவது இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கே தான் உங்களுக்கான வேலை இருக்கும். சீசனல் பில் கிளர்க், அதாவது பருவகால பட்டியல் எழுத்தர். பேர்லேயே இருக்குது பருவகாலம். ஸோ அந்த குறிப்பிட்ட காலம் மட்டும் உங்களுக்கு அந்த கிளர்க் வேலைவாய்ப்பு, ஹெல்ப்பரு, வாட்ச்மேன் இன்று போன்ற பதவிகள். ஒரு மாவட்டமாக அந்த வேலைவாய்ப்பை நிச்சயமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் கட்டாயம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு தெரியும், இல்லைனா தெரியவே தெரியாது. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.